சொல்லுங்க. என்னோட பேர் சிவபாரதி. நேட்டிவ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா. 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் விஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு விஓஓ தான் அருணாங்கிற பொண்ணு. நாங்கள் 2 பேருமே பேட்ச்மேட்ஸு, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட்டாக 6 மாதமாக எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணணும். ஆனால் நான் பிசி கம்யூனிட்டி, இந்த பொண்ணு எம்பிசி கம்யூனிட்டினால் வீட்டில் பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் நான் பேசிட்டேன். எங்கள் அம்மா அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் பேசினப்ப அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணோட வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே லிங்க் அவங்க அண்ணா தம்பி லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அண்ணா பேர் அரவிந்த். அவர் ஆவடி போலீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு கன்று வச்சுருக்காரு. அந்த கன்னை வச்சு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காரு, சுட்டுருவன்ட்டு. அந்த பொண்ணு பயப்படாதனால நான் சூசைட் பண்ணிக்குவேன் அந்த பையன் கூட பேசலினான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா என்கிட்ட அன்னைக்கு கால் பண்ணி இந்தமாரி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் தெரியும், நீ எங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை முடிச்சிருவ, நீ பார்த்துக்க, எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் சார். அவங்க தம்பி அதே மாதிரி தான் சார். நீ என் தங்கச்சிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே போயிட்டு உங்கள் அம்மா அப்பா தம்பி உன்னை 4 பேர்த்தையும் நான் வெட்டி போட்டுருவேன். எங்களுக்கு ஜாதி கௌரவம் தான் முக்கியம், எங்களுக்கு மற்றதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை, பொண்ணு விஓவாக இருந்தாலும் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணை விஓஓ வேலையவே ரிசைன் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டைம் குத்த போயிட்டாராமா சார். அவங்க அண்ணா அரவிந்த் போலீஸாக இருக்கிறவர், அவர் வந்த அன்னைக்கெல்லாம் இன்னும் சாகலையா, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ செத்து போனேன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாகறக்கே தூண்டிகிட்டு இருந்திருக்காரு சார். அவங்க தம்பி அதுக்கு மேலே டெய்லி ஃபோனை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க கூட எழுப்பி 2-3 டைம் அடிச்சிருக்காங்க நம்ம சார். தலையெல்லாம் கொண்டு போய் செவத்தில் அடித்து கண்ணெல்லாம் காயம் பண்ணியிருக்காங்க சார். அவங்க அம்மா மனசாட்சி எல்லாம் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து டெய்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி பூசாரி வெட்டி கூட்டிகிட்டு போக, அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போக, இவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சார். நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை வெயிட் பண்ணு, நான் எங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றேன், எங்கள் வீட்டில் பெர்மிஷன் தருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லைன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சரி, ஓகே அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அவங்க அண்ணா மறுபடியும் வழக்கம் போல் டியூட்டியிலேருந்து வந்திருக்காரு சார். 2 வாரத்துக்கு ஒருக்கா வருவார் சார். வந்தோடனே அவங்க சொந்தக்கார பையன் யாரோ இருக்காராம்மா சார். அந்த பையன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காராம்மா. அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லியிருக்கிறதுக்கு, இல்லை என்னால் முடியாது, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே, பண்ணிக்க முடியாதுன்னா பின்ன நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு திங்கக்கிழமை ஃபுல்லாக அடித்து அந்த பொண்ணை கை காலெல்லாம் பிடிச்சி வாயில் புல் மருந்து ஊற்றி அந்த பொண்ணை அங்கேயே வீட்லேயே விட்டுட்டு வாயில் நுரத்தலை வரைக்கும் விட்டுட்டு நுரத்தல்னதுக்கப்புறம் சரின்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க சார். அந்த பொண்ணு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் எனக்கு அவங்க அப்பா ஃபோனில் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியை லாகின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு, இந்தமாரி என்னை கொண்டிருப்பாங்க, என்னை அடித்தாங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லாக அடி வச்சாங்க, நான் அழுத, அப்புறம் எனக்கு வாயில் புல் மருந்து ஊற்றி விட்டாங்க, நான் செத்துருப்பேன், கண்ணு முடிச்சு பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு சார். இன்னைக்கு திடீர்னு காலையில் பார்த்தா இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார். நேற்றுலாம் அந்த பொண்ணு நல்லா தான் சார் இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார். அவங்க அம்மா இங்கே திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷன் நான் வீட்டு வேலை செய்ய சொன்னேன், அந்த பொண்ணு வீட்டு வேலை செய்ய மாட்டேன்ட்டுச்சு, அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு மருந்து குடிச்சிட்டு அப்படின்ட்டு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே சென்னைக்கு போயிருக்காங்க சார் ஃபேமிலி எல்லாருமே. ஜாதிக்காக அவங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படித்து வீட்டெல்லாம் லோன் வாங்கி கொடுத்துருக்கு சார். 9 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு தான் சார் அந்த வீட்டையே அவங்க அண்ணா தம்பி கட்டி கொடுத்துச்சு அந்த பொண்ணு. உங்க பேருங்க? எப்படி பழக்கமாச்சு? நாங்கள் சர்வே ட்ரைனிங் திருவள்ளூரில் ஒரு 40 நாள் இருந்தோம் சார். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம் சார். அப்புறம் கொஞ்சம் பழக்கம் ஆச்சு சார். அதுக்கு முன்னாடி நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டதெல்லாம் இல்லை சார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நாங்கள் 10 பேர் ஒன்றா வேலைக்கு சேர்ந்ததுனால நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் சார் இருப்போம். அந்த இன்ஸ்டா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குங்க சார் என்கிட்ட. அந்த பொண்ணு எனக்கு விஷ மருந்து ஊற்றிட்டாங்க, என்னை சாகடிக்க, இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணதெல்லாம் எல்லாம் இருக்குது சார். ரெக்கார்டிங் எல்லாம் வச்சுருக்கீங்க? ரெக்கார்டு பண்ண முடியாது சார். ஏன்னா அவங்க தம்பி அந்த பொண்ணோட எல்லாமே லிங்க், அவங்க அந்த பொண்ணோட அக்கௌண்ட் எல்லாமே அந்த பையனோட லிங்க் பண்ணி ஃபோன் பண்ணாங்க கூட அந்த அந்த அவங்க அந்த பையனுக்கு அலர்ட் போடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கனால எங்களால் எதுவும் பேசிக்க முடியாது சார். அந்த இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் பேசிக்க முடியும் சார்.
அதிகமாக டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் சார் திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் சார். ஜாதிய காரணம் காட்டி விஓவா வேலை செய் அந்த பொண்ணை 4 பேர் சேர்ந்து அடித்து துன்புறுத்தி வாயில் விஷம் ஊற்றி கொன்னுட்டாங்க சார். கொன்னுட்டு சூசைட்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க சார். இப்போ அந்த பொண்ணு கடைசியாக கூட குரூப் 1 எழுதுச்சு சார். ஆனால் மறுபடியும் மெயின்ஸ் கூட எழுத போகல சார். குரூப் 1 படிக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆசை சார். நான் படிக்க வைக்கிறேன்லாம் சொல்லியிருந்தேன் சார். நானும் இங்கேயே சென்னையிலே செட்டில் ஆகிற ஊருக்கு போகல, இங்கேயே சொல்லியிருந்தேன் சார். அவசரப்பட்டு கொண்டுட்டானுங்க சார். விட்டு நானே வேலைக்கு போயிருப்பேன் சார். என்ன தண்டனைன்னு தெரியல. ஆனால் கொண்டுட்டாங்க 4 பேரும் சேர்ந்து. சூசைட்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவங்க தம்பி அண்ணா போலீஸாக இருக்கிறதுனால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஆவடியில் ஒர்க் பண்ணுறாரு. கண்ணெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. நான் திருப்பாலைவனம் பிற்கால விஓவா ஒர்க் பண்ணுறேன். அவங்க அதே பொன்னேரியில் கோடூர் பிற்கால பக்கத்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அங்கே விஓவா ஒர்க் பண்ணுறாங்க சார். நான் பிசியில் வரேன் சார். அந்த பொண்ணு எம்பிசியில் வர்றாங்க சார். அதனால அவங்க வீட்டில் அது வேற கமிட்டியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க கௌரவம் குறைஞ்சுன்ட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க சார். 4 பேர் சேர்ந்து. இன்னும் கொடுக்கல சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார்.